முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, பௌர்ணமி தினத்தன்று அப்பா உனக்காக ஒரு வாக்கு தருகின்றேன். இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே. நாளை விடியலில் மிக பெரிய மங்கள செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. உனது பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உன்னுடைய வாழ்வு வளம் பெற அப்பா உன்னை தேடி வந்துள்ளேன். நீ என்னுடன் பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றாய். நானும் அவ்வாறுதான் உன்னிடம் பேசுவதற்காகவே காத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கும் எனக்குமான பந்தம் இந்த ஜென்மத்தில் தொடர்வது அல்ல, அது 7 ஜென்மங்களையும் கடந்து பூர்வ ஜென்மமாய் தொடர்ந்துள்ளது. உன்னுடைய மனதில் ஏதோ இனம் புரியாத வலிகள், ஏனென்றே தெரியாமல் உன் கண்களில் கண்ணீர் வடிகின்றது. இதையெல்லாம் எப்படி கடந்து செல்வது என்று தெரியாமல் என் பிள்ளையாகிய நீ திகைத்து நிற்கின்றாய். திக்கற்ற காடுகளில் நிற்பது போல என்ன செய்வது என்று புரியாமல் தன்னந்தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். ஒரு பக்கம் பெற்றோர்கள், ஒரு பக்கம் குழந்தைகள், ஒரு பக்கம் உன் கணவன் என்று யாருமே உன்னை புரிந்து கொள்ளாத சூழ்நிலையில் இருக்கின்றாய். உனக்கு ஒரு கஷ்டம் என்ற பொழுது அவர்கள் உனக்கு ஆறுதலாக மட்டுமே இருக்கின்றார்களே தவிர உன்னுடைய மனதை அவர்களால் முழுமையாக படிக்க முடியவில்லை. உன்னுடைய மனதில் என்ன இருக்கின்றது, உன்னுடைய ஆசைகள் என்ன என்பதை அவர்களுக்கு இன்று வரை புரியாமல் இருக்கின்றது. நீயோ உன்னுடைய வாழ்நாளையே அவர்களுக்காக கழித்து விட்டாய். இப்பொழுது அதை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் என்னிடம் ஓடி வந்து வேண்டிக் கொண்டிருக்கின்றாய். என்னுடைய கணவர் தவறான வழிகளில் செல்வது போல என் மனம் உணர்கின்றது. என்னுடைய குழந்தைகளோ தீய நடவடிக்கைகளை செய்கின்றார்கள். இவர்களை எப்படி திருத்துவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். இதையே யோசித்து யோசித்து உன்னுடைய வாழ்க்கையே இப்ப ரணமாகி இருக்கின்றது. நோயற்ற வாழ்வு வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்திக்கின்றாய். அதுவும் உனக்காக அல்ல, உன்னுடைய குழந்தைகளுக்காகவும் உன்னுடைய கணவருக்காகவுமே வேண்டுகின்றாய். இதுவரை உனக்காக நீ எதையுமே என்னிடம் வேண்டிக் கொள்ளவில்லை. என் அன்பான தங்கமே, ஆண்களுக்கு திருமணம் என்பது ஒரு நிகழ்வுதான். ஆனால் பெண்ணுக்கோ வேரோடு ஒரு செடியை பிடுங்கி வேறு இடத்தில் நட்டு வைப்பது போல்தான். இதில் துளிர்த்த செடிகளும் உண்டு, பட்டுப்போன செடியும் உண்டு. கொஞ்சம் விட்டு கொடுத்து உணர்வுகளை புரிந்து கொண்டு நடந்தால்தான் அந்த வாழ்க்கை சொர்க்கமாக அமையும். நீயும் அனைவருக்காகவும் இவ்வளவு நாள் விட்டு கொடுத்து வாழ்ந்து விட்டாய். இனிமேலும் என்னால் முடியவில்லை அப்பா என்றுதானே கதறுகின்றாய். உன்னுடைய உணர்வுகளையும் உன்னுடைய ஏக்கங்களையும் புரிந்து கொள்ளத்தான் இங்கு ஆளில்லை என்று அழுகின்றாய். கவலை கொள்ளாதே, பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றாய். வருந்தாதே, எல்லாவற்றிற்கும் நிச்சயம் உனக்கு பதில் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நாளையே உன்னை தேடி ஒரு மங்கள செய்தி வரப்போகின்றது. நீ சந்தோஷத்தில் திளைக்கப் போகின்றாய். நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதுவே உன்னை தேடி வரப்போகின்றது. நீ இது நாள் வரை தேடிய உன்னுடைய தேடல் நேரம் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். எல்லாமே நன்மையாகவே கைகூடும். நான் உன்னை என் முழு மனதோடு ஆசீர்வதிக்கின்றேன். உன்னுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துகின்றேன். நீ மென்மேலும் சிறந்து விளங்கிட நல்ல வழி காட்டுகின்றேன். கவலை கொள்ளாமல் இரு தங்கமே. நீ எதையெல்லாம் என்னிடம் இருந்து எதிர்பார்த்தாயோ அவை அனைத்துமே உன்னுடைய கைகளில் வந்து சேரும் நாள் வந்துவிட்டது. நாளைய விடியலில் மிக பெரிய மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. அப்பொழுது நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றியும் கூறப்போகின்றாய். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.